the fish man. மாத்தி மாறி வந்திருக்கு. இவன் டிசிப்ளினான கேங்ஸ்டர். ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹவு கேன் எடிட் திஸ் வீடியோ. எப்படி எடிட் பண்ணணும்னு போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பிஜிஎம் எடிட் பண்ண போகிறோம். அதாவது இந்த பிஜிஎம் எப்படின்னா, நம்ம ஓல்டு சாங்கை ரீமேக் பண்ணி வச்சுருப்பாங்க மார்க்கantony மூவியில். அந்த பிஜிஎம் நம்ம உங்கள் இமேஜை வச்சு எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது எப்படி எடிட் பண்ணுறது பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி எடிட் பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். 2 ப்ரீசெட் லிங்க்குமே டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்புட் பண்ணிவிட்டு பீட் மார்க் லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கா, இமேஜ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் டெலீட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், இந்த மாதிரி இமேஜ் டெலீட் ஆகிருக்கு, சாங் டெலீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? இந்த இமேஜ் டெலீட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வேறு இமேஜ் வச்சு எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி எடிட் பண்ணி பார்க்க போகிறோம். சேக் எஃபெக்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்கள். எந்த இமேஜ்லாம் லாக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறனோ அங்கே மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் கிளிக் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிடுவோம். காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் லிங்க்கில் நான் சொல்கிற இமேஜில் மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் சொல்கிறதில் மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இமேஜுக்கான எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு டபுள் மார்க் கொடுத்துருக்கோம் 4.4 நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு 7.13 டபுள் மார்க் கொடுத்துருப்பேன், அங்கேயே பேஸ்ட் பண்ணிடுங்க. டபுள் மார்க் கொடுக்குற இடத்துக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிடுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா அப்போ அவங்களால எடிட் பண்ண முடியாது. பீட் மார்க் லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு நான் சொல்கிறதில் பேஸ்ட் பண்ணுங்கள். 1.16 இருக்குது பார்த்தீங்களா, சின்ன இமேஜுக்கு அதுக்கெலாம் பேஸ்ட் பண்ணிக்க வாங்க. நான் சொல்கிற வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்க வாங்க. இந்த டபுள் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்க வாங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு இமேஜுக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்போம். அதை விட்டுட்டு 4.45 இதிலேருந்து நான் சொல்கிற வரைக்கும் அடுத்த பீட் மார்க் வரைக்கும் டபுள் மார்க் கொடுத்துருப்பேன், அது வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்க வாங்க. பேஸ்ட் பண்ணிக்க வாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு டபுள் மார்க் கொடுத்து 8.15 இதுலேருந்து ஒரு லாங் இமேஜ் வரும், அது வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்க வாங்க. இந்த மாதிரி வரிசா பேஸ்ட் பண்ணிக்க வாங்க. இங்கே டபுள் மார்க் 10.58 இது வரைக்கும் பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு 11.41 இதுலேருந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வரிசையாக பேஸ்ட் பண்ணிக்க வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்லோவாகவே எடிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னா எதையும் மிஸ்டேக் பண்ணிக்கிறாதீங்க.
இது அவ்வளோதான். இப்போ நான் எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணுறேனோ கரெக்டாக பார்த்து லெவல் பாயிண்ட் 33 வரைக்கும் பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு 3வது இமேஜுக்கான எஃபெக்டை லாஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிடுவோம். எஃபெக்டை காப்பி பண்ணிவிட்டு நான் சொல்கிறத மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நான் சொல்கிறத மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பீட் மார்க் லிங்க்கில் லாஸ்ட்டாக ஒரு 4 இமேஜுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்கிறதில் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 14.33 இதிலேருந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சாரி, பேஸ்ட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து லாஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்ட். ஓகேவா? அவ்வளோதான். நம்ம எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேக் எஃபெக்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு இந்த 3மே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 3மே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு காப்பி 3 லேயர்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம சிசி ஆட் பண்ணணும். அதனால் 3மே காப்பி 3 லேயர் கொடுத்துட்டு பீட் மார்க் லிங்க்கில் ஓப்பன் பண்ணிட்டு 3மே பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? 3மே பேஸ்ட் பண்ணிட்டு 3மே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்கள் ரெசல்யூஷன் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியான்னு போட்டு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகிடும். ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது வேறு ரெசல்யூஷன், அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறும். அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அப்படி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி சூப்பராக நமக்கு வந்திருக்கும். இதே மாதிரி பிஜிஎம் சாங் வேணும்னா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோ எடிட் பண்ணி போட்டுருவோம். நம்ம சேனல் நிறையாவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.